ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம உடலில் இருக்கிற இரண்டாவது சக்கரமான சுவாதிஸ்தான சக்கரம், இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இதோட லொக்கேஷன், இது எந்த இடத்துல இருக்குது நம்ம உடம்புல, இதனால் கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் பார்ப்போம். ஆல்ரெடி இதுக்கு முந்தின எபிசோடில் நாம் மூலாதார சக்கரம், அது எங்கே இருக்குது, அதை பற்றின தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி இரண்டாவது சக்கரம். இந்த சுவாதிஸ்தான சக்கரம் நம்மளோட தொப்புளுக்கும் அடிவயிறுக்கும் இன்பிட்வீனில், தொப்புளுக்கும் அடிவயிறுக்கு 2 இன்ச்சு கீழே இந்த சுவாதிஸ்தான சக்கரம் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சக்கரம் 7வது வயதுலேருந்து 14வது வயதுக்குள்ளே நல்லா வளர்ச்சி பெற ஆரம்பிச்சிடும். இந்த சக்கரம் சரியான முறையில் இயங்குச்சு அப்படின்னா நம்மளோட கிரியேட்டிவிட்டி, கற்பனை திறன் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இந்த சக்கரத்தை நாம் தொடர்ந்து சரியான பயிற்சிகள் செஞ்சு ஒரே மாதிரியான அதிர்வலையில் வச்சுருக்கும் பொழுது நல்ல கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும். இந்த சுவாதிஸ்தான சக்கரம் முறையாக இயங்குறதுனால தான் இனப்பெருக்கம் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து நடைபெறுது. வழக்கம் போல் இந்த சுவாதிஸ்தான சக்கரத்தை நான் எப்படி கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு நாம் ஒரு எளிமையான ஆசனம் பயிற்சி செஞ்சால் ரொம்ப உதவியுள்ளதாக இருக்கும். நிறைய முத்திரைகள் அண்ட் ஆசனங்களும் இருக்குது. அதை நாம் அடுத்து வர்ற எபிசோட்கள்லையுமே பார்க்கலாம். ரொம்ப எளிமையான தித்திலி ஆசனம், பட்டர்ஃப்ளை போஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, கால்கள் இரண்டையும் முன்னோக்கி நீட்டிட்டு கால்கள் இரண்டையும் இணைச்சிட்டு 2 கால்களையுமே மடித்து இந்த கால்களை இந்த மாதிரி சைடில் ஓப்பன் பண்ணணும். இதற்கப்புறமா கைகளை இன்டர்லாக் பண்ணி உங்கள் பாதங்களை இந்த மாதிரி பிடிச்சிட்டு உங்கள் குதிங்கால்களை நல்லா உள் நோக்கி எடுத்துகிட்டு முதுக நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இதை மூவ் பண்ணுங்கள். இந்த பட்டர்ஃப்ளை மூமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி நாம் சுவாதிஸ்தான சக்கரம், அதை பற்றின எல்லா விதமான டீட்டெயில்ஸையுமே பார்த்தோம். நாளைக்கு 3வது சக்கரம், மணிப்பூரக சக்கரம், அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.